ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பெண்களுக்கு இலவசமாக பேருந்துகளை பயணம் செய்வதில் விரிவாக்கம் பண்ணி தமிழக முதல்வர் அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் வெற்றி பயணம் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து பேருந்துகள்லையுமே பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருங்க. அதாவது முதற்கட்டமாக இப்போதைக்கு முதற்கட்டமாக மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் போன்ற அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் பேருந்தாக இருக்கட்டும், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் போன்ற பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம். அதேமாரி மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர், மொஃபிசல் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களில் மகளிர் இந்த பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக நீங்கள் பயணம் செய்வதை மேலும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதை எப்போது செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா, காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2 முதல் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. கட்டுப்பாடுகள் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு அப்படின்னா, இதுக்குன்னு எந்த தகுதியுமே கிடையாதுங்க. வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையின் கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. இதுக்குன்னு ஆண்டு வருமானம் கிடையாது. ஒரு நாளைக்கு இத்தனை தவிர நீங்கள் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டம் மூலமாக நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம். அதேமாரி டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க பாருங்க, திருநர்கள், அவங்களும் இதன் மூலமாக இலவசமாக நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. பெண்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.